ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டயாலிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா காய்ச்சல் ஒரு பக்கம், தண்ணியாக மூக்கு ஒழுகிறது ஒரு பக்கம். காலையில் பஸ்ஸில் போனோம், புது பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறி சீட்டில் உட்காந்து தான் போனோம். அப்போவும் காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் வந்ததுனால ஃபுல்லாக பேக்கை வச்சு நச்சு எடுத்துட்டேன். எனக்கு நோக்கம் இந்த கையில் எதுவுமே பற்றக்கூடாது அப்படின்னு தான். அப்புறம் போயிட்டு 3வது ஆள் மத்தியான ஷிஃப்ட்டில் 3வது ஆளாக போயிருந்தேன். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா டயாலிஸ் பண்ண ஃபுல்லாக காய்ச்சல் பார்த்துக்காங்க. நான் கேட்டேன், இப்போ நம்ம மாத்திரை போடலாமா, காய்ச்சல் மாத்திரை அப்படின்ட்டு. போடலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து விட்ருங்க அப்படின்னு. எடுக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி எடுத்துட்டேன். அப்புறம் போய் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலான்னு நினச்சேன். மாத்திரை போட்டேன்னா அப்போவே வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கம் போய் சேருவோன்னு சாப்பிட்டுட்டு மட்டும் பஸ் ஏறினேன். பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம் பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு ஏறினேன்னா 3 மணிக்கு பஸ் ஏறினேன். ஃபுல்லாக கூட்டம். எப்படியோ உட்காந்து சீட்டு கிடச்சி அப்புறம் நின்று அப்படி இப்படின்னு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு மாத்திரை போட்டேன் மக்களே. இங்கெல்லாம் வேர்த்துக்கிட்டு வருது. பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. போன பண்ணி எப்படிமா இருக்கான்னு கூட கேட்கல. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க போல். சரி உட்காந்து விளையாடட்டுன்னு நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் பேக் சைடு இப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி தான் நான் இப்போ வாடகைக்கு வந்திருக்கேன். இதில் என்ன மைனஸ்னால் அந்த சீட்டு வைக்க தாங்க முடியல மக்கள். எப்படி உடம்புலேருந்து தண்ணியாக போகுது. ஏற்கனவே நம்ம தண்ணி 800 ml 1 லிட்டர் இந்த மாதிரி தான் குடிப்போம் கணக்கு வச்சு. பாதி உடம்புல தண்ணி வேர்த்ததுலேயே போயிடுது. அதுவும் சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஃபுல் தண்ணியும் போயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுறேன். இன்றைக்கி இங்கே பாருங்கள், இங்கே வெளியே இருக்கிறதுக்குள்ளே அப்படியே வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வருது. இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, நான் உங்களுக்கு கிட்னி தரேன் அப்படின்ட்டு. ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நம்ம கிட்னி வைக்க முடியும், அப்படி தான் ரூல்ஸு. அடுத்தவங்களாம் தர முடியாது. ஆனால் அவங்க கேட்குற மனசே ரொம்ப பெருசு தான். அப்படி நிறைய பேர் கேட்பாங்க பார்த்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு கிட்னி தரோம். மணியும் ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனால் அந்த மணிலாம் கொடுத்து கிட்னி வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் வசதி இல்லை மக்களே. நம்மளுக்கு உள்ள கிட்னி வந்தாலே அது வைக்கிறதுக்கு இனி தான் சேர்க்கணும். அதனால் அப்படி தான் இருக்குது. ரொம்ப வேர்த்துக்கிட்டு வருது. ஏன்னா மாத்திரை போட்டேன்னா அது இப்படி தான் வருது. உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருச்சு. சரி மக்களே, உடம்பு சுத்தமாக முடியல. பாய், போயிட்டு வரேன்.